Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸை பற்றி நம்ம மோர் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடியோட மாஸ் m1, இன்னொரு பாடியோட மாஸ் m2. ஓகே, இந்த ரெண்டு பாடியும் u1 u2ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ u1 அப்படின்ற இந்த ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி செகண்ட் பாடியோட வெலாசிட்டியோட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷனை மேக் பண்ணிக்கலாம். அதாவது இது ஸ்லோவாக போயிட்டுருக்கு, இது ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கூடிய ஃபஸ்ட்டு பாடி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கூடிய செகண்ட் பாடி மேலே மோதும் இல்லையா? அப்படி மோதுறப்போ அது எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் மோதுற மூமெண்ட்டில் ரெண்டு பாடியுமே கம்ப்ரஸ் ஆகும். அண்ட் கம்ப்ரஸ் ஆகி முடிச்சு ரெண்டு பாடியும் விடுபட்டு திருப்பி தனியாக செப்பரேட்டடாக போகிறப்போ அண்ட் மறுபடியும் அது ஒரிஜினலான ஷேப்புக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அந்த மாதிரியான பாடியை தான் எலாஸ்டிக் பாடிஸ்னு சொல்லுவோம். அதாவது எலாஸ்டிக்னாலே எபிலிட்டி டு ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எலாஸ்டிக் கொலிஷன்ஸை பொறுத்தவரை when the bodies are compressed, ஓகே, அது மோதுற மொமெண்டில் கம்ப்ரஸ் ஆகிருக்கு அண்ட் அப்போ அதோட ஷேப்ஸ் டிஃபார்ம் ஆகிருக்கு. பட் மோதி முடிச்சு ஃபைனலாக ரெண்டும் தனித்தனி பாடிஸாக பிரிஞ்சு போகிறப்போ அண்ட் அகெயின் இந்த ரெண்டு பாடியும் ஒரிஜினலாக என்ன ஷேப்பில் என்ன சைஸில் இருந்ததோ தி சேம் ஷேப் தி சேம் சைஸுக்கு வந்துடும். அண்ட் ஒருவேளை அது இன்எலாஸ்டிக் பாடியாக இருந்தது அப்படின்னா, ஓகே, இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, டூரிங் த மூமெண்ட் ஆஃப் கொலிஷன், அந்த இன்எலாஸ்டிக் பாடியாக இருந்ததுன்னா ரெண்டு மோதுறப்போ ரெண்டு பாடிஸ் டிஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ டிஃபார்ம் ஆனது ரெண்டுமே அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதுக்கான அந்த எபிலிட்டி இல்லாதனால இட் வில் கிளிங் டுகெதர். ரெண்டுமே ஒட்டிட்டு எப்படி ஃபைனலாக மேக்ஸிமம் எப்படி டிஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இட் வில் மூவ் ஃபார் எவர். ஓகே, ஸோ ரெண்டு பாடியுமே காமனான ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும் இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். பட் எலாஸ்டிக் கொலிஷன்ஸை பொறுத்தவரை ரெண்டு பாடியுமே வேறு வேறு ஃபைனல் வெலாசிட்டிஸில் மூவ் ஆகலாம். ஸோ இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ்க்கு நம்ம ஒரு ஜென்ரலாகவே ஒரு மேத்தமெட்டிக்கல் அதோட ஃபைனல் வெலாசிட்டிஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்ல வெலாசிட்டியில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஜென்ரலாகவே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணுவோம். இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிற எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம அப்புறம் ஸ்பெசிஃபிக் கேஸஸ்க்கு அப்ளை பண்ணி அதோட யூசேஜ் என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக்லாம் பார்க்கல, ஜென்ரலாகவே கொலிஷனை பார்க்குறோம். ஸோ this is a m1, it's a m2, இது u1ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது, இது u2ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டும் மோதி முடிச்சு ஓகே ஃபைனலாக லெட் வி இமேஜின் இது v1ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது, இது v2ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குவான்டிட்டியை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் சொல்லுவோம். அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொலிஷன் நடக்குது இல்லையா, கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பாடியும் எடுத்துக்கோங்களேன். இந்த m1 m2ன்ற பாடியை, இது ரெண்டு பாடியில் எது ஸ்லோ மூவிங் பாடி? m2 தான். கரெக்ட். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் ஸ்லோ மூவிங் பாடி அண்ட் திஸ் இஸ் த ஃபாஸ்ட் மூவிங் பாடி. இந்த ஃபாஸ்ட் மூவிங் பாடி தான் ஸ்லோ மூவிங் பாடியை அப்ரோச் பண்ணிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஸ்லோ மூவிங் பாடியில் நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்லோ மூவிங் பாடி, ரைட்,
அந்த ஃபாஸ்ட் மூவிங் பாடி என்ன வெலாசிட்டியில் அப்ரோச் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஸ்லோ மூவிங் பாடியிலேருந்து பார்க்குறப்போ இந்த ஸ்லோ மூவிங் பாடியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ். ஸோ அப்போ இன்க்ளூடிங் எனக்கு இந்த M1ன்ற பாடி இந்த M2ன்ற பாடியை என்ன வெலாசிட்டியில் அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியும்னா U1 மைனஸ் U2 அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்னு சொல்லுவோம். சிம்லர்லி அண்ட் இப்போ மோதி முடிச்சிருச்சு ரைட். மோதி முடித்த பின்னாடி ஆஃப்டர் கொல்யூஷன் அண்ட் இது மோதினால இந்த ஸ்லோ மூவிங் பாடி என்ன ஆயிரும் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் ஸ்டார்ட் டு மூவ் வெரி ஃபாஸ்ட்லி அண்ட் இதோட ஸ்பீட் என்ன ஆயிரும் ஸ்லோடன் ஆயிரும். கரெக்டாக? ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்லோ மூவிங் பாடி இருக்கு இல்லையா அதில் உங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆர் யூ ஆர் சிட்டிங் ஓவர் தேர். ஸோ அப்போ இந்த ஸ்லோ மூவிங் பாடியில் இருந்துட்டு நீங்கள் இந்த ஃபாஸ்ட் மூவிங் பாடியை பார்க்குறீங்கன்னா அது என்ன வெலாசிட்டியில் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்றத ஹவு கேன் வி கால்குலேட்? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாடியோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்து த ஹோல் யூனிவர்ஸை பார்க்குறோன்னா அந்த ஹோல் யூனிவர்ஸ் வில் அப்டென் த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி. ஸோ அப்போ இன்க்ளூடிங் இந்த செகண்ட் பாடியே என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பாடிக்கு தெரியும்னா V2 மைனஸ் V1 அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் தான் விலகி போகிற மாதிரி தெரியும். ஸோ இட்ஸ் எ வெலாசிட்டி ஆஃப் செப்ரேஷன். அப்போ இந்த ரெண்டு பாடியும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்ரேஷன் பார்த்தீங்கன்னா V2 மைனஸ் V1, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ U1 மைனஸ் U2. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன்ஸ் இதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியோட ரேஷியோ தான். அதாவது வெலாசிட்டி ஆஃப் செப்ரேஷன் விச் மீன்ஸ் V2 மைனஸ் V1 டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் U1 மைனஸ் U2. இந்த ரேஷியோஸ் இருக்கு இல்லையா இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு எப்படி இருக்கும் இன்எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம லேட்டராக பார்க்கலாம். நம்ம இப்போ ஜென்ரலாகவே ஒரு அது கொல்யூஷன்ஸ் எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா பார்ஷலி இன்எலாஸ்டிக்கா அப்படின்றத டிஃபைனே பண்ணாமையே we can derive the expressions okay fully. ஸோ இப்போது நீங்கள் அது எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும் இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும் அண்ட் என்ன ஒரு லா எல்லா விதமான கொல்யூஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற இந்த பிரின்சிபல் எல்லா விதமான கொல்யூஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஏன் அப்படி இது மட்டும் இந்த பிரின்சிபல் மட்டும் எப்படி அப்ளிகபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இது லாஜிக்காகவே புரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டு பாடியும் மூவ் ஆகிட்டுருக்கு ஓகே. இது சம் U1 ஸ்பீடில் அது U2 ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ரெண்டும் மோதிர மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்களேன். லெட்ஸ் சே தட் U1 இஸ் கிரேட்டர் தென் U2. ஸோ அப்போ இது ஃபாஸ்ட்டாக வந்து இந்த செகண்ட் பாடியை மோதிரும். அப்படி மோதிர மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஓகே மோதிர மூமெண்ட் ரெண்டு பாடி டச் ஆகிட்டுருக்கூடிய அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா ஒரு சர்டன் டியூரேஷன் டச்சில் இருக்கும். அந்த டியூரேஷனை ஒரு டெல்டின்னு வச்சுக்கலாம். இந்த டெல்டி மூமெண்ட் ஓகே இந்த செகண்ட் பாடி இருக்கு இல்லையா the second body will exert some force on the first body along this way. I can say that as a force on the first body exerted by the second. Correct? Similarly, the same duration since the ரெண்டு பாடியும் காண்டாக்டில் இருக்கு இல்லையா ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பாடியும் செகண்ட் பாடி மேலே ஒரு மியூச்சுவலாக ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டான ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ இதை எஃப் ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் பாடி எக்ஸரட் பை த ஃபஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு பாடியும் காண்டாக்டில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டில் ரெண்டு பாடியும் மியூச்சுவலாக இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு மொமெண்டம் அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாடியோட மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா the change in momentum of the first body is equal to F12ன்ற ஃபோர்ஸ் ஒரு டெல்டின்ற டைம் ஆக்ட் ஆச்சு அது மேலே. கரெக்டாக? ஸோ இதுதான் மொமெண்டம் சேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடின்னு சொல்லலாம். அண்ட் மொமெண்டம் சேஞ்ச் ஆஃப் த செகண்ட் பாடின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா F2ன்ற ஃபோர்ஸ்
அதே டெல்டின்ற டியூரேஷன் தான் அது மேலே ஆக்ட் ஆச்சு. ஸோ அப்போ த டோட்டல் மொமெண்டம் சேஞ்ச் ஆஃப் த ஹோல் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் F12 ப்ளஸ் F21 the whole bracket into del T. And from the Newton third law we can say that in the F12 oda magnitude F21 oda magnitude it's equal but direction wise it's opposite. So இப்போ உங்களுக்கு F21 க்கு பதிலா I can replace F minus F12 அப்படி ரீப்ளேஸ் பண்ணனா எனக்கு என்ன வந்துருச்சுன்னு பாருங்களேன். the total momentum change okay del P1 plus del P2 is equal to 0. அப்போ ஓவராலாகவே momentum of the whole system change ஆகலை. That's why the del of P1 plus P2 is equal to 0. So P1 plus P2 is equal to constant. I can say that it's a constant. இந்த லாஜிக்னால தான் அது எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கட்டும் இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கட்டும் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பிரின்சிபல் வந்து ஆல்வேஸ் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். இப்போ கொலிஷன் ஒரு கொலிஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே M1 M2 இந்த ரெண்டு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு U1 ஸ்பீடில் மூவ் ஆகுது, இது ஒரு U2 ஸ்பீடில் மூவ் ஆகுது. லெட்ஸ் இமேஜின் U1 இஸ் கிரேட்டர் தென் U2. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் கொலிஷன். இது ஆஃப்டர் கொலிஷன் மோதி முடித்த பின்னாடி இது V1 ஸ்பீடில் போகுது அண்ட் இது V2 ஸ்பீடில் போகுது. ஸோ இப்போது நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறோன்னா ஸோ இந்த ரெண்டு பாடிஸோட டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அது கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கொலிஷன் நடந்த பின்னாடியும் சரி டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. ஸோ அப்போ டோட்டல் மொமெண்டம் என்ன, இந்த ரெண்டு பாடிஸும் சேர்த்து சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு M1 U1 ப்ளஸ் M2 U2. இட்ஸ் a டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் த கொலிஷன், கரெக்டாக? அண்ட் that should be equal to the total momentum after the collision. ஸோ இது ரெண்டுக்கும் ஈக்குவேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ வி காட் ஈக்குவேஷன் லைக் திஸ். நம்ம முன்னாடி இன்னொரு பேராமீட்டரை டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம். நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸை வெலாசிட்டி ஆஃப் separation V2 minus V1 by velocity of approach. இது ரெண்டோட ரேஷியோஸ் தான் சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம V1 இன் டர்ம்ஸ் ஆஃப் U1 U2ல ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ண என்ன வரும்னு பாருங்களேன். E into U1 minus U2 equal to V2 minus V1 வருதா. இந்த E உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். E U1 minus E U2 is equal to V2 minus V1. இந்த V1 உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ E U1 minus E U2 plus V1 equal to V2. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா V2 in terms of U1 U2ல கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்து we can substitute in this equation. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்களேன். M1 U1 plus M2 U2 and which is equal to M1 V1 plus M2 V2க்கு பதிலாக தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஐ டூ தட் I may have a expressions like this. M1 U1 M2 U2 இந்த M2வை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ M2 U1 M2 U2 M2 V1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த V1ன்ற பேராமீட்டர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு பக்கம் குரூப் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஸோ M1 U1 ப்ளஸ் M2 U2 இது இங்கிட்டு வரப்போ மைனஸ் M1 V1 அண்ட் இது இந்த பக்கம் நம்ம V1 டேர்ம்ஸ் தான் ரீட்டைன் பண்ண போகிறோம் அந்த சைடு. ஸோ ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் M2 U1 இது இந்த பக்கம் வரப்போ பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ M2 U2 which is equal to M1 plus M2 into V1 சொல்லி எழுதிக்கலாம், கரெக்டாக?
இப்போ இந்த u1 தனியாக குரூப் பண்ணிக்கலாம், u1 டேர்ம்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம், u2 டேர்ம்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். அப்படி குரூப் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ m1 இது ஒரு u1 டேர்ம், இது ஒரு u1 டேர்ம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் குரூப் பண்ணிக்கலாம். அப்போ m1 மைனஸ் em2 u1. சிமிலர்லி u2 டேர்ம்ஸை குரூப் பண்ணோன்னா m2 ப்ளஸ் em2 இட்ஸ் a u2. கரெக்டா? அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v1 சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் காமனாக எடுக்கலாம். we can try to simplify this even more. ஸோ இந்த m1 ப்ளஸ் m2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ m1 மைனஸ் em2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 ப்ளஸ் இங்கே m2வே காமன் எடுத்துடலாம் இல்லையா. ஸோ m2வை காமன் எடுத்துட்டோம்னா வெளியே என்ன வரும், 1 ப்ளஸ் ரோ, ஓகே சார் 1 ப்ளஸ் m2 u2 divided by m1 plus m2 which is equal to v1. ஸோ இப்போ இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்களேன். இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு பாடி இருக்கு இல்லையா, மோதி முடிஞ்ச பின்னாடி இந்த ஃபஸ்ட்டு பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் இனிஷியல் வெலாசிட்டி வி ஹாவ் ரிட்டன். ஸோ அப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டியை கெட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, சிம்பிளி ரெண்டு பாடிஸோட மாசஸ் அண்ட் ரெண்டு பாடிக்கு இடைப்பட்ட அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸ் அண்ட் ரெண்டு பாடியோட இனிஷியல் வெலாசிட்டிஸ், இஃப் யூ நோ ஆல் தோஸ் டேட்டாஸ், அந்த இனிஷியல் வெலாசிட்டியோட டேட்டாவில் இருந்தே நம்மளால் அந்த ஃபஸ்ட்டு பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியை இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து கெட் பண்ண முடியும். இட்ஸ் a gentle expressions, keep this in your mind. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியுமே கெட் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் E equal to v2 minus v1 by u1 minus u2, correct? ஓகே, இப்போ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, E into u1 minus E into u2 which is equal to v2 minus v1. நம்ம முன்னாடி என்ன எழுதுகிறோம், முன்னாடி v2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் v1 எழுதணும் இல்லையா. ஸோ இப்போது v1 மட்டும் ரீட்டன் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அதர் சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த v1 இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ப்ளஸ் ஆயிரும். இந்த பேராமீட்டர்ஸாக இந்த பக்கம் வருதுன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ v1 இஸ் ஈக்குவல் டு v2 மைனஸ் e1 ப்ளஸ் eu2. ஸோ வி காட் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு போயிட்டு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அகெயின். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஈக்குவேஷன்ஸ் என்ன, m1 u1 plus m2 u2 which is equal to m1 v1 plus m2 v2. அப்போ in the place of v1 I can directly substitute these expressions. அப்படி substitute பண்ணனா எனக்கு என்ன வரும், m1 u1 plus m2 u2 and v1 ஓட பிளேஸில் v2 minus e u1 plus e u2 plus m2 v2. m1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், m1 v2 மைனஸ் m1 e u1 ஓகே ப்ளஸ் m1 e u2 ப்ளஸ் m2 v2 which is equal to m1 u1 ப்ளஸ் m2 u2. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ மறுபடியும் நம்ம v2ன்ற குவான்டிட்டியை மட்டும் ஒரு பக்கம் ரீட்டைன் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். m1 u1 m2 u2 இந்த v2 பேராமீட்டரை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அந்த பக்கம். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தால், ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ m1 e u1 இது இந்த பக்கம் வரப்போ நெகட்டிவ் ஆயிரும். ஸோ மைனஸ் m1 e u2 which is equal to m1 plus m2 multiply by v2. ஓகே,
இப்போது நாங்கள் u1 டேர்ம்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம், u2 டேர்ம்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், m1 ப்ளஸ் u1 டேர்ம்ஸ் என்ன, m1 ப்ளஸ் em1, இதை காமனாக u1 எடுத்துடலாம், கரெக்ட், இந்த ரெண்டு பேராமீட்டரில் இருந்து. சரி, இட்ஸ் u1. சிமிலர்லி இந்த ரெண்டு பேராமீட்டர்லேருந்து u2 காமனாக எடுக்கலாம். ஸோ எடுத்தோன்னா என்ன வரும், m2 மைனஸ் m1e into u2, so which is equal to m1 plus m2 into v2. ஸோ இப்போ இங்கே v2 ரீட்டைன் பண்ணிட்டு m1 plus m2 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா ஸோ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேராமீட்டரில் இருந்து m1 காமன் எடுக்கலாம் இல்லையா. ஸோ m1 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ யூ காட் அ 1 plus e divided by m1 plus m2 and m2 minus m1e multiplied by u2 divided by m1 plus m2, so which is equal to v2. So I got a final results done. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸும் தான் இட்ஸ் ஸோ வைட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் டு கோட் த கொலிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அது எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்து போகுது, இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்து போகுது. நம்ம இப்போ டெரைவ் பண்ண இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கொலிஷன். ஸோ அது எலாஸ்டிக் கொலிஷனாக எப்படி அப்ளிகபிள் ஆகும், இன்எலாஸ்டிக் கொலிஷனாக எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத இப்போ ரைட் நோ வி கேன் சி. நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாகவே பார்க்கலாம். ஸோ எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்தவரை ரெண்டு பாடி இருக்குது, u1 u2 ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு பிஃபோர் கொலிஷன். அது மோதி முடித்த பின்னாடி v1 v2 ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, அது மோதுறப்போ ரைட் ரெண்டு பாடிஸும் அந்த டச்சில் இருக்கிறப்போ ரெண்டு பாடியுமே டிஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த டிஃபார்மேஷன்ஸ் அது மறுபடியும் பிரிஞ்சு போகிறப்போ ரீகெயின் ஆயிரும், அதில் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த விதமான எனர்ஜியும் ஸ்பெண்ட் ஆகலை. ஸோ அப்போ இந்த பாடியோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எந்த விதமான அதர் ஃபார்ம்ஸ்லேயும் மாறலை. ஒருவேளை அந்த பாடிஸ் டிஃபார்மாகவே ஆயிருந்துச்சு பர்மனண்டாகவே அப்படின்னா, ஸோ பார்ட் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி possessed by those bodies, okay, might be used for deforming that body. அதாவது ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நமக்கு எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பாடிஸோட ஷேப்ஸ், எலாஸ்டிக் கொலிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாடிஸோட ஷேப்ஸ் டிஃபார்ம் ஆகாது, ஆகும் பட் ஃபைனல் அதை ரீகெயின் பண்ணிடும். ஸோ இதனால் உங்களுக்கு பாடியோட ஷேப்ஸை டிஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த விதமான எனர்ஜி யூஸ் ஆகாதனால, okay, in addition to that, conservation of linear momentum and elastic collision will also satisfy the conservation of energy principle and conservation of kinetic energy, I can say that specifically. So இப்போ conservation of kinetic energy என்னன்னு பாருங்கள். இந்த ரெண்டு பாடியும் மோதுறதுக்கு முன்னாடி பிஃபோர் கொலிஷன் அதுக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருந்ததோ, கைனடிக் ஃபார்மில் என்ன எனர்ஜி இருந்ததோ, த சேம் கைனடிக் எனர்ஜி ஒன்லி இட் கேன் ஸ்டில் ஹாவ் ஆஃப்டர் த கொலிஷன் அஸ் வெல். பிகாஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னாலே மோஷன்ஸ்னால ஒரு பொருள் பெற்றக்கூடிய எனர்ஜி தான். இங்கே அந்த எனர்ஜி எந்த விதமான அதர் ஃபார்ம்ஸ்லேயும் மாறலை. ஸோ இப்போ ஐ கேன் சே தட் ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர் which is equal to of m1 v1 square plus of m2 v2 square. நான் ரெண்டு பக்கமும் ஆஃப்ன்ற பேராமீட்டர் காமன் எடுத்து கேன்சல் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஐ மே ஹாவ் m1 u1 square plus m2 u2 square equal to m1 v1 square plus m2 v2 square.
இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன்ஸில் நம்ம m1 டேர்ம்ஸில் ஒரு பக்கம் குரூப் பண்ணிக்கலாம். இப்படி குரூப் பண்ணுறோன்னா m1 u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். m2 டேர்ம்ஸில் ஒரு பக்கம் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ m2 v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர்னு வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது அப்படியே இருக்கட்டும். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதலாம்? m1 a square minus b squared can be written as a plus b into a minus b. அதுதான் இங்கேயும். ஸோ இப்போ m2 v2 squared minus u2 squared இது எப்படி எழுதலாம்? v2 plus u2 into v2 minus u2 எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இதுலேயும் m1 டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணிக்கலாம். அப்படி குரூப் பண்ணால் என்ன வரும்? m1 ஒரு பக்கம் குரூப் பண்ணோன்னா u1 மைனஸ் v1 வரும், கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு m2 டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணால் என்ன வரும்? v2 மைனஸ் u2ன்னு வரும், கரெக்டாக? ஸோ இந்த ஈக்குவேஷனை வி காட் ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதில் m1 டேர்ம்ஸில் ஒரு பக்கமும் m2 டேர்ம்ஸையும் ஒரு பக்கமும் குரூப் பண்ணுறப்ப வி காட் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ரெண்டுமே டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவேஷன் 1 டிவைட் பை த ஈக்குவேஷன் 2. அப்போ என்ன வரும்? m1 will get cancelled off completely, right? m2 will get cancelled off. u1 minus v1, u1 minus v1, v2 minus u2, v2 minus u2 cancel off ஆயிரும். ஸோ அப்போ எது ரிட்டன் ஆயிருக்கு? u1 plus v1 which is equal to v2 plus u2. Is it right? ஸோ இதெல்லாம் நமக்கு ரிட்டன் ஆயிருக்கு. இப்போது இதில் u1 u2 டேர்ம்ஸ் ஒரு பக்கம் குரூப் பண்ணிக்கலாம், v1 v2 டேர்ம்ஸ் ஒரு பக்கம் குரூப் பண்ணிக்கலாம். இப்படி குரூப் பண்ண என்ன வரும்? u1 மைனஸ் I can say that u1 minus u2 equal to v2 minus v1. அப்போ v2 minus v1 by u1 minus u2 which is equal to 1, correct? இந்த quantity இதை நம்ம என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தோம் previously. It's called as v2 minus v1 by u1 minus u2. This quantity is nothing but coefficient of restitution. So in the velocity of separation by velocity of approach, இதோட ratios வந்து it is equal to 1 for perfect elastic collision. இப்போ பர்ஃபெக்டான எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குதுன்னா அண்ட் அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனோட வேல்யூ என்ன? இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல் டு 1. அப்போது இந்த E ஈக்குவல் டு 1 அப்படின்ற இந்த வேல்யூவை இந்த v1ஓட எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த v2ஓட எக்ஸ்பிரஷன்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா அண்ட் எலாஸ்டிக் கொலிஷன் நடந்துகிட்ருக்கப்போ ஃபஸ்ட்டு பாடி அண்ட் செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தோஸ் ஃபஸ்ட்டு பாடி அண்ட் செகண்ட் பாடியில் கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே v1 இருக்கு இல்லையா? v1ஓட ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? ஸோ v1 is equal to, I can copy this, m1 minus e m2, okay, m1 minus e m2 divided by m1 plus m2 into u1 plus 1 plus e m2 u2 divided by m1 plus m2. இதான் v1 கான expressions. So for elastic collision, okay, now only we have proved the coefficient of restitution value is equal to 1. So அப்போ e க்கு பதிலாக 1ன்னு போட்டால் அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன வரும்? m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus இங்கே ஈக்கு போல் 1ன்னு போட்டோன்னா என்ன ஆயிரும்? 2ன்னு ஆயிருமா? 1 plus 1 2. ஸோ 2 m2 u2
divided by m1 plus m2 னு கிடச்சிரும். So this is the final velocity of the first body in terms of the initial velocities of the first body and second body. Similarly v2 கான எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். v2 கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? v2 equal to m1 u1 1 plus e divided by m1 plus m2 plus m2 minus m1e m2 minus m1e into u2 divided by m1 plus m2. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் ஃபார் எலாஸ்டிகுலேஷன் we can substitute e equal to 1. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப v2 ஒன்று ஆகும்னு பாருங்கள். m1 u1 1 plus 1 2 ஆயிரும். ஸோ இட்ஸ் 2 divided by m1 plus m2 plus m2 minus m1 into u2 divided by m1 plus m2. This is the final velocity of the second body after the collision in terms of the initial velocities of the first body and second body. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னு பாருங்களேன். அப்போ ஒரு பாடி எலாஸ்டிக் கொலிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கு. m1 u1 ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு, m2 u2 ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு பிஃபோர் கொலிஷன். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் m1 v1 ஸ்பீடில் மூவ் ஆகும் அண்ட் m2 v2 ஸ்பீடில் மூவ் ஆகும். அப்போ இந்த v1 v2க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம இங்கே கெட் பண்ணட்டோம். கரெக்ட். இப்போது இதில் வேரியஸ் சப்கேசஸ் வி ஹாவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கொலைட் ஆகக்கூடிய ரெண்டு பாடியில் ஓகே ஒரு பாடி ரொம்ப மசிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது m2 இஸ் வெரி 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 லார்ஜர் தென் m1. ஓகே, ஒரு பெரிய பாறை மேலே ஒரு ரப்பர் பால் மோதுற மாதிரி. ஓகே, யூ கேன் இமேஜின். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பாடி வந்து ரொம்ப ரொம்ப மசிவாக இருக்குது அப்படின்னா, அண்ட் இப்போது இந்த கேஸில் என்ன நடக்கும்? v1ஓட வேல்யூ என்ன, v2ஓட வேல்யூ என்ன? அப்போ ஆஃப்டர் கொலிஷன் ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி என்ன இருக்கும்? அது ரப்பர் பாலோட வெலாசிட்டி v1 equal to m1 minus m2 divided by m1 plus m2. கரெக்டாக? சின்ஸ் m2 is very very larger than m1, ஓகே, m1 is negligible. அப்போ எங்கெல்லாம் m1 வருதோ அங்கெல்லாம் we can completely put 0. இப்போ v1ஓட பிளேஸ் என்ன போடலாம்? v1 equal to minus m2 divided by m2 u1. Okay, sorry, it's a u1 plus 2m2 divided by m1 ஓட பிளேஸில் அகெயின் நீங்கள் 0 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? ஸோ 2m2 by m2. கரெக்ட்? ஸோ 2m2 by m2 into u2. ஸோ இது m1 கேன்சல் ஆஃப் ஆயிரும், m2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்? v1 equal to minus u1 plus 2u2ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்போ ஆஃப்டர் கொலிஷன் ரப்பர் பாலோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். அண்ட் அப்போது ரப்பர் பால் இந்த மோதுறனால ரைட் ராக்கோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஸோ we can get that 2. ஸோ இப்போ v2 ராக்கோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம இதை கெட் பண்ணலாம். சின்ஸ் த m1 இஸ் நெக்லிஜிபிள், m1க்கு பதில் 0ன்னு சொல்லி போடுறப்போ இந்த ஹோல் பேராமீட்டர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்டாக? ஸோ அப்போ v2 ஈக்குவல் டு இங்கே m1க்கு பதில் 0 போட்டுடலாம், இங்கேயும் 0 போட்டுடலாம். ஸோ போகிறப்போ m2 by m2 இன்ட்டு u2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது ஃபைனலாக? m2 by m2 into u2. ஸோ இட் காட் கேன்சல். ஸோ இப்போ v2 ஈக்குவல் டு u2ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. யா, தட் ஷுட் பி த கேஸ். அப்போது இந்த குட்டி ரப்பர் பால் வந்து மோதுறனால ஓகே
ராக்கோட வெலாசிட்டி இட் இஸ் நாட் சேஞ்ச் தட் மச். அப்போது ராக்கோட ஒரிஜினல் வெலாசிட்டி என்னவோ அதே வெலாசிட்டியில் தான் the rock is still moving. Can you able to understand this? நீங்கள் இதை லாஜிக்கலாகவே புரிஞ்சு கெட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ராக் மேலே ஒரு ரப்பர் பால் மோதுறனால ராக்கோட இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி பெருசாக சேஞ்ச் ஆகாது இல்லையா? ஸோ த சேம் திங் ஒன்லி வி காட் இன் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் as well. ஓகே, இப்போ இன்னொரு வேறு சப் கேஸை பார்க்கலாம். அகெயின் கன்சிடர் பண்ணுங்கள். வி ஹாவ் ஏ பாடி m1 and m2, but this time the m1 is so massive comparatively speaking with m2. So இது மோதுறப்போ what will happen? So after collision m1 v1 ஸ்பீலையும் and m2 v2 ஸ்பீலையும் மூவ் ஆகிறா இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த v1 v2 இப்போ கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். See, right now the m1 is very 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 larger than m2. ஒரு பெரிய ஒரு ராக் போயிட்டு ஒரு ரப்பர் பால் மேலே மோதுற மாதிரி, ஒரு இன்சியல் வெலாசிட்டியோட ஒரு ராக் போயிட்டு ஒரு ரப்பர் பால் மேலே மோதுற மாதிரி. அப்படி மோதுறப்ப என்ன நடக்கும் அப்படின்றத we're going to see now. ஸோ இப்போ v1க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதுதான் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ v1 equal to m1 minus m2 divided by, so m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 u2, right? So 2m2 u2 by m1 plus m2. இப்போ since the m1 is larger than m2, m2 is negligible. ஸோ அப்போ m2 வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஜீரோன்னு சொல்லி அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? m1 by m1 u1 plus m2 0. ஸோ இந்த ஹோல் பராமீட்டர் 0 ஆயிரும். ஸோ ஐ காட் எ v1 is equal to u1. ஸோ அப்போ ராக்கோட வெலாசிட்டி இட் இஸ் நாட் சேஞ்ச்டு மச். ஸோ அப்போ ஒரிஜினலாக அந்த ராக் என்ன வெலாசிட்டியில் வந்துச்சோ அதே வெலாசிட்டியில் தான் இட் இஸ் ஸ்டில் மூவிங் ஆஃப்டர் த கொலிஷன். இட் இஸ் எக்ஸ்பெக்டட், ரைட்? ஒரு ராக் வந்து ஒரு சின்ன ஒரு ரப்பர் பால் மேலே மோதுறனால அதோட ஸ்பீடு கம்மியாகுது இல்லையா? ஸோ இட் மீன் கோ வித் த சேம் ஸ்பீட் ஒன்லி. ஓகே, பட் வாட் வில் ஹேப்பன் டு த பால்ஸ் வெலாசிட்டி நவ்? v2க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? ஸோ v2 equal to 2m1 u1 divided by m1 plus m2 plus m2 minus m1 u2 by m1 plus m2. See, இப்போது அகெயின் எங்கெல்லாம் m2 இருக்கோ அங்கெல்லாம் we can put a 0. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் 2m1 by m1 u1 ஆயிரும். இங்கே ஓகே மைனஸ் m1 u2 by m1. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன். இப்போது the m1 will get cancelled. So I got a 2u1 minus u2 equal to v2. ஸோ அப்போ இதுதான் அந்த பாலோட ஃபைனல் வெலாசிட்டி தான். ஓகே, ஸோ சப்போஸ் இனிஷியலாக அந்த ரப்பர் பால் ட்ரஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, விச் மீன்ஸ் இதில் ஒரு சப்கேஸ் இது. ஸோ ஒருவேளை இனிஷியலாக அந்த ரப்பர் பால் ட்ரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, ஓகே ரப்பர் பால் ட்ரஸ்ட்டில் இருக்குது, இது மேலே ஒரு பெரிய ராக் ஒரு u1 ஸ்பீடில் வந்து மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் ராக்கோட வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும், பட் பாலோட வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் see that. ஸோ in that case u2 is equal to 0, கரெக்ட்? ஸோ u2 0னா இந்த ஈக்குவேஷனில் u2க்கு போல் 0 போட்டிங்கன்னா v2 என்ன வருது? v2 equal to 2 times of the rock velocity. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பால் மேலே ஒரு பெரிய ராக் வந்து மோதிச்சுன்னா அந்த பால் வில் ஸ்டார்ட் டு மூவ் வித் ட்வைஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ராக்கோட வெலாசிட்டி மாதிரி ட்வைஸ் த வெலாசிட்டியில் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும்.
and the இன்னொரு sub cases also we can have. M1ன்ற பாடி U1ன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, M2ன்ற பாடி U2ன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது before collision, and after collision M1 V1ன்ற ஸ்பீட்லேயும் and M2 V2ன்ற ஸ்பீட்லேயும் மூவ் ஆகிறத இமேஜின் பண்ணிக்கலாம். And now we know the expression for V1 and V2, correct? In expressions, so V1 is equal to this and V2 is equal to this. We can copy this. So this is V1 and this is V2, right? See, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்களேன். சப்போஸ் ரெண்டு ஐடென்டிக்கலான பாடிஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மோதுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது M1 M2 ரெண்டு பாடியோட மாஸ்மே சேம், இட்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு எம்னு வச்சுக்கலாம். அப்போ M1 M2 ரெண்டு மாஸை போடாமல் எம்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ டூ ஐடென்டிக்கல் பாடிஸ் ஆர் கோயிங் டு கொலைட் அமங் தம் செல்ஃப். இப்போது V1 என்ன வரும்? இப்போது V1 இஸ் ஈக்குவல் டு, சின்ஸ் M1 M2 போத் இஸ் ஈக்குவல் டு M, ஸோ அப்போ M மைனஸ் M இட்ஸ் a 0 ப்ளஸ் 2M by 2M into U2. So I got a V1 equal to U2. Similarly V2 என்ன வருதுன்னு பாருங்களேன். V2 equal to 2M by 2M into U1 and M minus M it's a 0. So I got a V2 equal to U1. அப்போ V1 என்ன ஆயிடுச்சு? V1 is equal to U2, V2 is equal to U1. ஸோ அப்போ இதோட வெலாசிட்டி, ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி, இப்போ இன்சே வெலாசிட்டி செகண்ட் பாடிக்கு வந்துடுச்சு, அண்ட் செகண்ட் பாடியோட இன்சே வெலாசிட்டி ஃபஸ்ட் பாடிக்கு வந்துடுச்சு. ஸோ த வெலாசிட்டி காட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்போ when the identical bodies are colliding among themselves, the velocity will get simply exchanged among them. So this is all about the elastic collision. ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1, அது 1ஆக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி அந்த ஈக்குவேஷன் மாறுது, அண்ட் அதில் வேரிய சப்கேசஸ் ஆல்சோ வி ஹவ் சீன் நவ். ஓகே, வாட் வில் ஹேப்பன்? ஓகே, அப்போது இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்ன? இப்போ பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குதுன்னா அப்போது நமக்கு அந்த V1 V2க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத we can see now. ஓகே, இன்எலாஸ்டிக் பாடியை பொறுத்தவரை, ஓகே, இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸை பொறுத்தவரை அது இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டு எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது M1 ஒரு U1ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது, இது M2 ஒரு U2ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டு மோதுறப்போ ரெண்டு பாடியுமே மியூச்சுவலாக அது ஒரு ஃபோர்ஸஸை கன்வே பண்ணிக்கிறோம் ரெண்டு பாடி மேலேயும், கரெக்டாக? இந்த ஃபோர்ஸஸ்னால ரெண்டு பாடியுமே டிஃபார்ம் ஆகும். அப்படி டிஃபார்ம் ஆகுறப்போ, அண்ட் சின்ஸ் இந்த தீஸ் பாடிஸ் ஆர் இன்எலாஸ்டிக் பாடிஸ், ஸோ அதோட ஒரிஜினல் ஷேப்ஸ்க்கு அதனால் வர முடியாது. டிஃபார்ம் ஆச்சுன்னா டிஃபார்ம் ஆனது தான். ஸோ இதனால் அண்ட் ரெண்டு பாடியுமே டிஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக ஒரு காமனான ஒரு வெலாசிட்டிஸில் இட் வில் ஸ்டார்ட் டு மூவ். பிகாஸ் அது ரீகெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது ரீகெயின் ஆகிறதுனால த ஃபஸ்ட் பாடி வில் கெயின் மோர் எனர்ஜி தென். ஸோ ரெண்டு பாடியும் டச் ஆகிருக்கு, ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின், ரெண்டு பாடியும் டச் ஆகிட்டுருக்கு. ஸோ டச் ஆகிறப்போ இது டிஃபார்ம் ஆகுது. ஸோ டிஃபார்ம் ஆனது மறுபடியும் ரீகெயின் ஆச்சுன்னா அண்ட் இட் மே மூவ் வித் மோர் ஸ்பீட், இட் மே மூவ் வித் லெஸர் ஸ்பீட். பட் இங்கே ரெண்டுமே டிஃபார்ம் ஆனது மறுபடியும் அதோட ஷேப்ஸை ரீகெயின் பண்ண முடியாது.
ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ரெண்டுமே கிளிங்க் ஆகிட்டு போத் வில் ஸ்டார்ட் டு மூவ் டுகெதர் வித் அ காமன் வெலாசிட்டி. ஸோ காமன் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் என்ன வரும்? இப்போது coefficient of restriction is nothing but velocity of separation by velocity of approach. So which means v2 minus v1 by u1 minus u2. In that case ரெண்டு பாடிஸுமே ஓகே v2 சரி v1 சரி both is equal to v. ரெண்டுமே காமனான வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகுது. ஸோ அப்போ v2க்கு பதிலையும் vன்னு போட்டுக்கலாம், v1க்கு பதிலையும் vன்னு போட்டுக்கலாம். ஸோ v minus v equal to 0. So the coefficient of restriction of a inelastic body or inelastic collisions is equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த v1 v2 ஓட எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம ஈயோட பிளேஸில் we can simply substitute 0. So okay. ஸோ அப்போ ரெண்டு பாடி மோதுதுன்னு வச்சுக்கோங்க, இன்எலாஸ்டிக் வேல மோதுது அப்படின்னா m1 m2 u1 ஸ்பீடில் வருது, இது u2 ஸ்பீடில் போகுது. ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டுமே ஸ்டிக் ஆகிட்டு டுகெதர் காமனான வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்ன வரும்? இப்போது E equal to 0 E equal to 0 ஃபார் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? m1 u1 by m1 plus m2 and plus m2 u2 by m1 plus m2 which is equal to v1. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னு பாருங்கள். இங்கே here I can sum the numerators because denominator சேமாக இருக்குது. ஸோ அப்போ m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2 which is equal to v1. And it is so logical to think that v1 oda value v2 oda value same in the case of elastic collision, inelastic collision, correct? So அப்போ v2 என்னது? v2 இதுதான் வரணும். நீங்கள் ஒருவேளை if you want to verify that you can use this expression to verify that results. இங்கே இருக்கு இல்லையா? see, ஸோ இப்போ v2 என்ன வருதுன்னு பாருங்கள். v2 is equal to எனக்கு ஈயோட பிளேஸில் 0 போட்டுக்கலாம் ஃபார் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ என்ன வரும்? m1 u1 divided by m1 plus m2 plus m2 u2 divided by m1 plus m2 which is equal to v2. So I got a final results as m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2 which is equal to v2. ஸோ அப்போ இந்த v2 ஓட வேல்யூ v1 ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் ஐடென்டிக்கல், hence proved. So this is all about the collisions. I hope that you might like this video. So kindly subscribe the videos. Thank you so much.